நம்ம காலம் காங்க்ரீட் வந்து நேற்று தான் பாக்ஸு போட்டோம். இன்றைக்கி பாக்ஸை பிரித்தோம். இதோடைய க்யூரிங் மெத்தடு வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவுங்க. இது உள்ளார வந்து ஆக்சுவலாக அந்த சன்னல் சாக்கு கோணி வந்து ஒரு ரோல் சுற்றி நல்லா நனைச்சி விட்டு, அந்த ஈரம் வந்து இந்த வெயில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குங்கிறதால காயக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாலித்தீன் கவரை சுற்றி இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதோ பாருங்கள், ஈரம் வந்து அவ்வளோ டக்குன்னு காயாது. இந்த ஈரம் வந்து உள்ளாரையே நமக்கு ஈரம் வந்து காத்துட்ருக்கோம். இந்த பாலித்தீன் வந்து இந்த ஈரத்தை வந்து வெளியில் விடாது. ஸோ அதனால் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். எல்லா காலமும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த சேம் மெத்தட் தான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி விட்றது. இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி விட்டோன்னா சைடில் இருக்கிற மண் வந்து சரியும். ஸோ அதனால் நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 8 காலம் மட்டும் இந்த மாதிரி தண்ணியில் க்யூரிங் பண்ணி மிச்சத்தை வந்து இந்த மெத்தடில் க்யூரிங் பண்ணோம். ஆக மொத்தத்தில் வந்து க்யூரிங் வந்து ரொம்ப முக்கியம் காங்க்ரீட்டுக்கு. அதுதான் கான்செப்ட்டு. அவர் ஊத்துறாரு பாருங்க, எப்படி நினைக்குது பாருங்க. அவ்வளோதான். ஈவினிங் ஒரு டைம் க்யூரிங் வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க. க்யூரிங் வந்து எந்த அளவுக்கு காங்க்ரீட்டு நம்ம எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக நம்ம போட்டாலுமே நமக்கு க்யூரிங்கிறது ரொம்ப மஸ்ட்டுங்க. க்யூரிங் போட்டால் தான் உங்களுக்கு குவாலிட்டிங்கிறது கிடைக்கும். உள்ளே இருக்கிற சாக்கு நனைஞ்சிடும். அந்த சாக்கு காயறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. அந்த சாக்கு எதனாலனா அந்த பாலித்தீன் வந்து கவர் பண்ணிக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து குளூராக நம்ம தண்ணி விட்டு க்யூரிங் பண்ணணும். க்யூரிங் ப்ராசஸ்ஸு ரொம்ப மஸ்ட்டுங்க. இது இல்லாமல் தண்ணி விட்ருக்கோம். தண்ணி விட்டதால் என்ன ஆகுது அப்படின்னா மண் வந்து பக்கத்தில் இருக்கிற மண் சரிய ஆரம்பிக்குது. ஸோ இதனால் அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற காலத்துக்கு வந்து இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம்.